ادع إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة وجادلهم بالتي هي أحسن إن ربك هو أعلم بمن ضل عن سبيله وهو أعلم بالمهتدين. ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. بالعلم بل بالأدب تنال أعلى الرتب فعش حياة العلماء وقرأ صنوف الكتب ودم على تواضع. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على من أرسله رحمة للأنام إذ لولاه لكانت أحوالهم أقبح من الأنعام وعلى آله بررة الكرام وأصحابه مسابيه الظلام ومن تبعهم بإحسان إلى يوم تنطق فيه الأعضاء وتبكم فيه الأبصار صلاة وسلاما دائمين متتابعين أما بعد. وقال الله تعالى أيضا بعد أعوذ بالله من الشيطان الرجيم كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور. وقال أيضا الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கிற தாய்மார்களே, சகோதரிகளே, மரணம் முதல் மறுமை வரை என்ற ஒரு தலைப்பினூடாக இன்றும் இன்ஷா அல்லாஹ் நாளையும் உங்களோடு சந்தித்து இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ள வைத்த அல்லாஹுவை மீண்டும் புகழ்ந்தவனாக, சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்றுகிற, அதற்காக முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. மரணம் முதல் மறுமை வரை, இதில் நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டியது மரணம். மரணத்தை பொறுத்தவரை மரணம் இருக்கிறதா அல்லது இல்லையா என்று நாம் அதற்கு நேரம் செலவழிக்க தேவையில்லை. ஏனென்றால் இந்த உலகத்திலே மனிதனால் முறியடிக்க முடியாத மாபெரும் சவால் மரணம். இந்த உலகத்திலே மனிதன் எவ்வளோ சாதனைகளை செய்கிறான். இந்த உலகத்தை தாண்டி வேறு ஒரு லோகம் இருக்கிறதா? செவ்வாயில் போய் வாழலாமா, புதனில் போய் வாழலாமா, சூரியனுக்குள்ளே போகலாமா என்று ஆய்வு செய்கிற இந்த காலத்தில் மரணம் என்கிற ஒரு சவாலை மட்டும் இந்த மனிதனால் முறியடிக்க முடியவில்லை. மனிதனால் முறியடிக்க முடியாத, மனித சமுதாயத்துக்கே சவால் விடுகிற ஒன்றுதான் இந்த மரணம் என்பது. அதனால தான் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு நஃப்ஸும் மரணத்தை சுவைத்தே தீரும். ஒவ்வொரு நஃப்ஸும் அல்லாஹ் சொல்றான், வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமah,
உங்களுடைய கூலியினை நீங்கள் முழுமையாக கொடுக்கப்படுவதெல்லாம் கியாமத்துடைய நாளிலே தான். இந்த உலகத்தில் மௌத்துக்கு எந்த ஒரு மனிதனும் தப்ப முடியாது. உங்களுக்கு முழுமையான கூலி கியாமத்துடைய நாளிலே தான் கொடுக்கப்பட இருக்கிறது. முழுமையான கூலின்னா என்ன? நல்லதுக்கும் கெட்டதுக்கும். நல்லதுக்கு மட்டும் நன்மை கிடைக்குன்னு நினச்சிடக்கூடாது. நல்லதுக்கும் கெட்டதுக்கும் முழுமையான கூலி கொடுக்கப்படுவதெல்லாம் கியாமத்துடைய நாளிலே தான். ஃபமன் ஜுஹுஸிஹ அனின்னார், எவர்கள் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு வ உதுஹிலல் ஜன்னஹ், சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறாரோ ஃபகது ஃபாஸ், அவர் வெற்றி பெற்று விட்டார். ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரு, இந்த உலக வாழ்வு என்பது ஏமாற்றக்கூடிய ஒரு அற்பமான இன்பமாக இருக்கிறது. அப்போ இந்த உலகம் அற்பமானது, மரணம் என்பது நிச்சயமானது. இது நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. இந்த உலக வாழ்வு என்பது மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு வாய்ப்பு, ஒரு ஃபுர்சா. இந்த வாய்ப்பை மனிதன் எப்படி பயன்படுத்த போகிறான் என்பதை பொறுத்துதான் அவனுடைய மறுமை வாழ்வு அமையப் போகிறது. நாமெல்லாம் உள்ளத்துக்குள்ள ஒரு கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய கவலைகள் இருக்கிறது. அதில் ஒரு சின்ன கவலை என்னண்டா, இப்போ சில நேரம் நாங்கள் எல்லாம் ஆசைப்பட்டிருக்கலாம், அநியாயம் அந்த நாட்டில் பிறந்திக்கலாமே, அல்லது ஒரு ஆள் நினச்சிருப்பார் நான் இந்த ஊரில் பிறக்காம இன்னொரு ஊரில் பிறந்திக்கலாமே, அல்லது இந்த இவருக்கு நான் மகனாக பிறக்காம இந்த ஆளுக்கு மகனாக பிறந்திக்கலாமே என்று எல்லாருடைய மனதிலையும் ஒரு கேள்வி இருக்கலாம். சில நேரம் இருக்கும், இல்லாமல் இருக்கும், பெரும்பாலும் இருக்கும். இப்போ உதாரணமாக இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையும் அல்லாஹு தஆலா பிறக்கிறதுக்கு முன்னுக்கு நமக்கு ஒரு சாய்ஸ் தரலை. நீ எங்கே பிறக்க போறான்னு கேள்வி கேட்டு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்து பிறக்க முன்னுக்கே ஒரு ஆளை எழுப்பி வச்சு நீ எந்த ஊரில் பிறக்க போறா, உனக்கு யாருக்கு மகனாக பிறக்க போறான்ற மாதிரி ஒரு சாய்ஸ் கிடைச்சிருந்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தெரிவுகளை நாங்கள் செஞ்சிருப்போம். நான் இன்ன ஆளுக்கு மகனாக பிறக்க போகிறேன், நான் இந்த ஊரில் பிறக்க போகிறேன், நான் இந்த நாட்டில் பிறக்க போகிறேன், நான் அமெரிக்காவில் பிறக்க போகிறேன், நான் வந்து லண்டனில் பிறக்க போகிறேன், நான் வந்து சவுதியில் பிறக்க போகிறேன், மக்காவில் பிறக்க போகிறேன், மதினாவில் பிறக்க போகிறேன் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு முடிவெடுத்திருக்கலாம். ஆனால் அந்த சாய்ஸை எங்கள்கிட்ட தரல. அல்லாஹ் தன்னிடத்திலே தான் யாருக்கு மகனாக பிறக்கணுன்றதை அவன் முடிவெடுத்தான். எந்த நாட்டில் நாம் பிறக்க வேண்டும் என்பதை அவன் முடிவெடுத்திருக்கிறான். எந்த நிறத்தில் பிறக்க வேண்டும் என்பதை அவன் முடிவெடுத்திருக்கிறான். எல்லாமே அவன் முடிவு தான். எங்களுக்கெல்லாம் ஒரு கவலை இருக்கும் தானே, என்னத்துக்கு நம்மளே போய் ஸ்ரீலங்காவில் பிறக்க வச்சான் அப்படின்னு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் அல்லாஹ் அந்த கவலையை இன்னும் ஒன்றை கொண்டு போக்குறான். எப்படி போக்குறான்? ஒரு கால் இந்த உலகத்தில் நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னுக்கே நாம் எங்கே பிறக்க வேண்டும், எப்படி பிறக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நாம் எடுத்திருந்தால் கூட இந்த உலகத்துக்கு தான் எடுத்துக்கலாம். அப்போ இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளும் நமக்கும் வரும், எல்லா நோயும் நமக்கும் வரும், எல்லா விதமான துன்பங்களும் நமக்கும் வரும், எல்லா இடையூறுகளும் நமக்கும் வரும். அதே நேரத்தில் இது ஒரு நிரந்தரம் இல்லாத உலகம். இதில் சாய்ஸ் பண்ணினா கூட கொஞ்ச நாளைக்கு தான் வாழணும். அதே நேரத்தில் அல்லாஹ் இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறான் தெரியுமா? நீங்கள் இப்போ பிறந்துட்டீங்க, ஏதோ ஒரு வாழ்க்கை அல்லாஹ் உங்களுக்கு தெரிவு செஞ்சிட்டான். இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. எந்த வாழ்க்கை? மறுமை என்ற ஒரு வாழ்க்கை இருக்குது. அதை நீங்கள் சாய்ஸ் பண்ணுங்கன்றான். எதை? நீங்கள் போக போகிற அந்த இடத்த நீங்கள் சாய்ஸ் பண்ணுங்க. எங்கே போகிறீங்க? சொர்க்கத்துக்கும் போகலாம், நரகத்துக்கும் போகலாம். இன்னா ஹதைனாஹு ஸபீல இம்மா ஷாக்கிரம் வ இம்மா கஃபூரா. நாங்கள் மனிதனுக்கு வழியை காட்டியிருக்கிறோம். ஒன்று நன்றியுள்ளவனாக வாழ முடியும், அல்லது நிராகரிப்பவனாக மாற முடியும். சாய்ஸ் உங்களோட. எப்படி வாழ போறீங்க நீங்க முடிவெடுங்க. அதனால தான் சொர்க்கத்திலும் நரகத்திலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இப்பவே இடம் ரெடி. அதாவது கபரில் வச்சு காட்டப்படுது, சொர்க்கமும் காட்டப்படுது, நரகமும் காட்டப்படுது. ஒரு மனிதன் நல்லவனாக மூத்தா போயிருந்தா அவனுக்கு என்ன செய்யப்படுது? இந்த பாரு, நீ எங்க போக இருந்தா தெரியுமா, அல்லாஹ் அதற்கு பகரமாக உன்னை எங்க மாத்திக்கிறான் தெரியுமாண்டு சொர்க்கமும் நரகமும் காட்டப்படுது. ரெண்டு இப்ப ரிசர்வ் ரெடியா இருக்குது. எங்க போறீங்க நீங்க முடிவெடுங்க. அந்த முடிவெடுப்பதற்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற ஒரு வாய்ப்பு தான் இந்த உலக வாழ்வு.
அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத், அவன்தான் வாழ்வையும் தந்திருக்கிறான் மரணத்தையும் தந்திருக்கிறான். எதற்காக? லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யார் செயல்களால் மிகச் சிறந்தவர்கள் என்பதை சோதிப்பதற்காக இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார். அப்ப நீங்க நல்லவர்களா அல்லது கெட்டவர்களா, நீங்க வெற்றி பெறப் போகிறீர்களா அல்லது நஷ்டமடைய போகிறீர்களா, சொர்க்கம் செல்ல போகிறீர்களா நரகம் செல்ல போகிறீர்களா என்ற தீர்மானம் உங்களுடைய கையிலே இருக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க, இதை உலக வாழ்க்கைக்கு அவன் உங்களுக்கு தந்திருந்து மறுமை வாழ்க்கைக்கு நான் முடிவெடுப்பேன் என்று இருந்திருந்தா எவ்வளவு பெரிய நஷ்டம் யோசிச்சு பாருங்க. ஆனால் உலகத்தில் அவன் தரல, மறுமையை நீங்க தெரிவு செய்யுங்க என்று அல்லாஹு தாலா இந்த உலக வாழ்வை மனித சமுதாயத்தினுடைய வெற்றியையும் தோல்வியையும் மறுமை வெற்றியை தீர்மானிக்கிற ஒரு வாய்ப்பாக தந்திருக்கிறான். எவ்வளவு காலம் தரப்போகிறான் என்பது கூட நம்முடைய கையில். உதாரணமாக அல்லாஹ் இதை ஒவ்வொரு மனுஷனுக்கும் 100 வருஷம்தான் 50 வருஷம்தான் என்று நிர்ணயம் பண்ணி தந்திருந்தால் மனிதனுடைய இந்த உலக வாழ்க்கையிலே மனிதன் நிலைமை சரியா இருந்திருக்காது. எப்படி தந்திருக்கிறான்? கால வரையறை என்பது என்னுடைய கையில். நீங்க நல்லவர்களாக வாழணும், எப்போ வேண்டாலும் உங்களை நான் தூக்குவேன், எப்போ வேண்டாலும் கைப்பற்றுவேன், எப்போ வேண்டாலும் நீங்க மௌத்தா போகலாம் என்று எப்போது மௌத்தாகுவது என்ற அந்த விதியையும் அல்லாஹு தஆலா தன்னிடத்திலே வைத்திருக்கிறான். எனவே தான் அல்லாஹ் சொல்றான், எப்படி சொல்றான்? குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு நஃப்ஸும் மரணத்தை சுவைக்க போகிறது. யாருமே விதிவிலக்கு இல்லை. மன்னாதி மன்னரெல்லாம் நிரந்தரமாய் இருந்ததில்லை சொல்றாங்களா இல்லையா? மகத்தான மண்ணில் வாழ்ந்த மனிதரெல்லாம் நிலைத்ததில்லை பாட்டு படிக்கிறாங்க. என்னது? அவ இந்த உலகத்தில் வாழ்றதா இருந்தா அல்லாஹ்வுக்கு இப்போ நம்மளாம் நினைக்கலாம், இவர் முக்கியமான ஆள், இவரெல்லாம் இப்போ மூத்தா போக மாட்டார், அப்படி சொல்லலாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்தான். உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி, அற்புதமான ஒரு ஆட்சி. அப்படிப்பட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூட மௌத்து வந்து விட்டது. தேவை என்று பார்த்திருந்தா அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் மௌத்தாக்கி கூட எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு கருத்து முரண்பாடு. அப்ப உலகத்திலே எந்த ஒரு மனிதரையும் இந்த மரணம் விட்டு வைக்காது. அல்லாஹு தஆலா இந்த மரணத்தை மனித வாழ்க்கையிலே ஒரு சவாலாக வைத்திருக்கிறான் என்று சொன்னேன். இந்த சவாலை ஏற்றுக்கொள்பவர்கள் யார்? நல்லவர்களை பொறுத்தவரை, உண்மையான இறைச்சத்தோடு இந்த உலகத்திலே வாழுகிறவர்களை பொறுத்தவரை மரணம் என்பது அவர்களுக்கு ஒரு சப்ஜெக்டே இல்லை. எப்போ வேண்டாலும் மௌத்தாப்போம், நாங்கள் அதுக்கு ரெடி. ஏன்? எங்களுடைய செயல்பாடுகள் அதற்கு தயாராக இருக்கிறது, எங்களுடைய இபாதத்துகள் அதற்கு தயாராக இருக்கிறது, எங்களுடைய கொள்கை அதற்கு தயாராக இருக்கிறது, ரெடியாக இருப்பாங்க. இதனால தான் நீங்கள் நபித்தோழர்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். எப்படி இவங்களுக்கு இதெல்லாம் முடியுது? உதாரணமாக நான் சொல்கிறேன். அனஸ் இப்னு நதுர் என்ற ஒரு நபித்தோழர் உஹது போர்க்களத்திலே, போர்க்களம் உங்களுக்கு தெரியும், உஹது போர்க்களத்தில் மூமின்களுடைய தரப்பிலே கொஞ்சம் பாதிப்புகள் அதிகம். அல்லாஹ்வுடைய தூதருடைய உத்தரவுக்கு மாறு செய்ததன் விளைவாக எதிரிகள் மறுபக்கத்தால் சூழ்ந்து கொண்டார்கள். பயங்கரமான ஒரு பாதிப்பு. இந்த பாதிப்பின் போது ஒரு சில நபித்தோழர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? தங்களுடைய உயிரை கொடுத்த அந்த யுத்தத்திலே போராடுகிறார்கள். அதிலே ஒருவர் தான் அனஸ் இப்னு நதுர். இவர் உஹது போர்க்களத்தை நோக்கி செல்கிறார். செல்லும் போது சாத் இப்னு முஆத் என்ற நபித்தோழரை காண்றாங்க. கேட்கிறாங்க, எப்படி இந்த உஹது மலையிலிருந்து சொர்க்கத்தினுடைய வாடை வீசுகிறது, சொர்க்கத்தினுடைய வாடை எனக்கு வீசுகிறது என்று சொல்லி உஹது போர்க்களத்தை நோக்கி போறார். சொல்லும் போது சொல்றாரு, சிலர் பின்வாங்கி ஓடிவிட்டார்கள், அவர்களை அல்லாஹ் மன்னிக்கட்டும், எனக்கு இந்த உஹது பக்கத்தில் இந்த சொர்க்கத்தின் வாடை தெரிகிறது என்று போறார். சாத் இப்னு முஆத் சொல்றாங்க, இப்படி ஒரு போக்கு எனக்கு போகல. அவ்வளவு, அதாவது முஸ்லிம்கள் கண்ணுக்கு முன்னால கொல்லப்படுகிறார்கள், சூழப்பட்டு விட்டார்கள். அப்படி ஒரு கட்டத்திலே தன்னுடைய உயிரை கொடுத்து போராடுகிறாரே, தெரியும் போன சாவு தாண்டு, தற்கொலை அல்ல, போன சாவு நிச்சயம் என்று தெரிந்து கொண்டே உஹது போர்க்களத்தை நோக்கி முன்னோக்குகிறார். அவர் எப்படி கொல்லப்பட்டார் தெரியுமா? அடையாளம் தெரியல. அந்த 70க்கும் மேற்பட்ட ஈட்டி அம்பு காயங்களால், வெட்டு காயங்களால் அடையாளம் தெரியாமல் சின்னாபின்னப்படுத்தப்பட்டார். ஏன் அவங்களுக்கெல்லாம் வாழ ஆசை இல்லையா? அப்ப இந்த உலகத்திலே சில நல்ல மனிதர்களுக்கு அவர்களுடைய வெற்றியை அடைவதற்கு தடையாக இருப்பது மௌத்து.
மௌத்து தான் தடை. இன்னைக்கு மௌத்தா போனா நாளைக்கு வெற்றி. ஏன்? அவர்களுடைய செயல்பாடுகளில் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, அவர்களுடைய இஹ்லாஸில் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, அவர்களுடைய மறுமை வாழ்க்கைக்கு அவர்கள் செய்த முயற்சியிலே அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் தங்களுடைய செயல்கள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் மௌத்தாகிறது என்பது அவங்களுக்கு பெரிய கஷ்டமான விஷயம். மௌத்தாகிறது பெரிய கஷ்டமான விஷயம். அல்லாஹ் தஆலா இதை ஒரு சவாலாகவே சொல்கிறான். யாருக்கு சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஹாது, யூதர்களே, இன் ஜஅம்தும் அன்னக்கும் அவுலியாஉ லில்லாஹி மின் தூனின் நாஸ், ஏனைய மனிதர்களை விட நீங்க அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் என்று சொல்றீங்க. இன் ஜஅம்தும் அன்னக்கும் அவுலியாஉ லில்லாஹி மின் தூனின் நாஸ், நீங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய நேசர்கள், நீங்க தானே சொல்றீங்க. அல்லாஹ் சொல்றான் ஃபத்தமன்னஉல் மௌத், மௌத்தை விரும்புவா பண்றான். நீங்க சரியான ஆளுக்கு தானே மௌத்தா போறத விரும்புங்கன்றான். அல்லாஹ் சொல்றான் ஃபலா யதமன்னவுனஹு அபதம் பிமா கத்தமத் ஐதீஹிம், ஆனால் அவர்களுடைய கரங்கள் அனுப்பியதன் விளைவாக அவர்கள் மௌத்தை விரும்பவே மாட்டார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க விரும்பாட்டி என்ன உங்களை சும்மா விட்டுருமா? குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, எந்த மௌத்தை விட்டும் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ, விரண்டோடுகிறீர்களோ, அந்த மௌத்து ஃபஇன்னஹு முலாகீக்கும், அந்த மௌத்து உங்களை வந்து சந்திக்க போகிறது. எங்க போறீங்கன்ற அல்லாஹ் உங்களை வந்து சந்திக்க போகிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே இந்த மௌத்து என்பது சில மனிதர்களுக்கு சோதனையாக இருக்கிறது. அப்ப இப்ப நாம இதுல என்ன யோசிக்கணும்? அல்லாஹ் சொல்றான், ஏன் இவங்க மௌத்தை விரும்புறாங்க? இல்ல பிமா கத்தமத் ஐதீஹிம், அவர்களுடைய கரங்கள் முற்படுத்தி அனுப்பியதன் விளைவாக இவர்கள் மௌத்தை விரும்ப மாட்டாங்க. அவ்வளவு வேலை செஞ்சுக்கிறாங்க. எப்படி மௌத்தை விரும்ப போறாங்க கேட்டா, நஹ்னு அஹிப்பாஉல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான ஆட்கள் சொல்றாங்க. வகாலு லன் யதுகுலல் ஜன்னத இல்லா மன் கான ஹூதன் அவ் நஸாரா, ஒன்று யூதர்களாக அல்லது கிறிஸ்தவர்களாக இருந்தார்களே அவர்களை தவிர யாரும் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்கன்றான். இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க, ஒன்று சொர்க்கம் போகணுமா இருந்தா ஒன்று யூதர்களாக இருக்கணும், கிறிஸ்தவர்களாக இருக்கணும், அப்பதான் சொர்க்கம். அல்லாஹ் கேட்குறாங்க, உறுதியாக தானே இருக்கிறீங்க, அதில் மௌத்தை விரும்புக பண்ணுறோம். அது மட்டுமா சொன்னாங்க, என்னவா இப்படியெல்லாம் நீங்கள் அநியாயம் பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க? அநியாயம் பண்ணுற உண்மைதான். காலு லன் தமஸ்ஸன நாரு இல்லா ஐயாம அதுதான், எங்களை நரகத்துக்குள்ளே போகிறேன்னா கூட கொஞ்ச நாள் தான் எங்களை நரகம் தீண்டும் அப்படின்றாங்க. அப்போ கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மரணம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சவாலை விடுகிறது. எப்படி இதை எதிர்கொள்ள போறீங்களா இல்லையா? மௌத்துக்கு பயந்து நம்மளாம் என்ன நினைக்கிறோம்? நம்மகிட்ட எல்லாம் இருக்கிற திட்டங்களை பார்த்தா ஒரு 1000 வருஷம் போனாலும் முடியல. யோசிச்சு பாருங்க பாப்போம். இப்போ நம்மளாம் எவ்வளோ திட்டம் வச்சுக்கிறோம்? இன்ஷா அல்லாஹ் ஒரு 10 வருஷத்துக்கு இடையில எப்படியா போட்டு சம்பாதிச்சு சொந்தமாக ஒரு தொழில் ஒன்று உருவாக்கிடணும் இன்ஷா அல்லாஹ். எப்படி எல்லாரோட உள்ளத்துக்குள்ளேயும் ஒரு எண்ணம், ஏன்னா ஊருக்கு போய் இன்ஷா அல்லாஹ் நம்மளோட பேரில் ஒரு சொந்த கம்பெனி ஒன்று தொடங்கணும், 4 பேருக்கு நாங்களும் நல்லா இருக்கிறோன்னு காட்டணும், பொருளாதாரத்தில் நாங்கள் யாருக்கும் செகண்ட் ஆகக்கூடாது, நாங்கள் யார்கிட்டையும் கை நீட்டி வாழக்கூடாது. இப்படி ஆயிரக்கணக்கான திட்டங்கள் நம்மகிட்ட இருக்கிறது. நான் கேட்குறேன், இந்த திட்டத்தை நாங்கள் அடைந்து கொள்வோம் என்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் உத்தரவாதம் இருக்கிறதா? அதற்கு இடையிலே மரணம் என்கிற ஒரு சவாலை எங்களால் வெல்ல முடியுமா? எத்தனை பேருடைய வரலாறுகளை பார்க்கிறோம். நேற்று நல்லா தான் இருந்தாரு, மௌத்தா போய்த்தார். பார்த்துக்கிறோமா இல்லையா? குறைஞ்ச வயசில் உள்ளவர்கள் நம்ம கண்ணுக்கு முன்னால் பார்த்துருக்கிறோம். நம்முடைய சகோதரருடைய ஒரு மகன் திடீர்னு ஆக்சிடென்ட், மௌத்து. இந்த மௌத்து நமக்கு மட்டும் வராது என்று உத்தரவாதம் இருக்கிறதா? இல்லை. அப்படி என்றால் அந்த மௌத்துக்கு நம்முடைய தயாரிப்பு என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ், மூமின்களே நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள். ஃபல் தந்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், நாளைய மறுமைக்காக ஒவ்வொருவரும் எதனை முற்படுத்தி இருக்கிறீர்கள் அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இந்த மௌத் என்கிற இந்த சவாலை இதிலே வெற்றி பெறுவதற்கு நம்முடைய தயாரிப்புகள் என்ன? அதற்கு நாங்கள் தயாரா? நாங்கள் தயாரா இருந்தா இன்னைக்கு நைட்டு அல்ஹம்துலில்லாஹ் மௌத்தா போனாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய செயலில், என்னுடைய இஹ்லாஸில், என்னுடைய நல்ல பண்பாடுகளில், என்னுடைய நல்ல கொள்கையில், ஆரோக்கியமான சிந்தனையில் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு நம்பிக்கை. எத்தனை பேர் இருக்கிறோம்? சரி, இப்போல்லாம் மௌத்துக்கு நான் ரெடி இல்லை, எனக்கு எவ்வளோ ஃபியூச்சர் பிளானிங் தெரியுமா, எவ்வளோ திட்டத்தோடு நான் இருக்கிறேன் தெரியுமா, எவ்வளோ விஷயங்கள் நான் செய்ய வேண்டியது தெரியுமா என்றுதான் ஒவ்வொருத்தர் இருக்கிறோம்.
அப்ப இந்த மரணம் என்பது அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒவ்வொருவரும் மௌத்தா போறீங்கன்றான். உண்மையான வெற்றி. இன்றைக்கு ஒருத்தனை பார்த்தா மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறார், என்ன நல்ல சொந்த கம்பெனிக்குது, வீடு வாங்கிக்கிறார், என்ன தேவையான பொருளாதாரம் மிக்குது, அல்ஹம்துலில்லாஹ் பேங்க்ல தேவையான பணம் மிக்குது. இதைத்தானே இன்றைக்கு நம்ம வெற்றி நினைக்கிறோம். இது வெற்றியா? இது வெற்றி அல்ல. அல்லாஹ் என்ன சொல்லலாம் தெரியுமா? ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின்னார், யார் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு வஉதுஹிலல் ஜன்னah, சொர்க்கத்துக்குள் நுழைவிக்கப்பட்டாரோ ஃபகது ஃபாஸ், அவர் வெற்றி பெற்று விட்டார். அதான் வெற்றி. வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர், இந்த உலக வாழ்வு என்பது ஏமாற்றக்கூடிய இன்பம். உங்களை அப்படியே கொண்டு போகும், அப்படியே கொண்டு போகும். இந்தா தேடு 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 மௌத். சம்பாதிச்சு பேங்க்ல போட்டது அப்படியே கிடக்கு. ஒரு செய்தி சொல்லுவாங்க, அந்த சம்பவம் நடந்தது என்றுதான் சொல்லப்படுகிறது. நடந்தாலும் இல்லைன்னா அது ஒரு படிப்பினைக்கான ஒரு சம்பவம். இந்த உலக வாழ்க்கை மனிதனை எப்படி ஏமாற்றும் என்பதற்கு ஒரு படிப்பினையாக இருக்கும் நினைக்கிறேன். ஒருவர், இது இந்தியாவில் நடந்ததா சொன்னாங்க, வெளிநாட்டுக்கு வந்திருக்கிறார். ஏன் வெளிநாட்டுக்கு அவர் வந்தண்டா, அவரோட வீட்டுக்கு இங்கிட்டு பக்கமும் வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சு பெரிய வீடு வாசல்லாம் கட்டி வாகனமெல்லாம் வாங்கிட்டாங்க. நடுவுக்குள்ளே மாட்டிக்கிட்டார். அப்போ மாட்டினா இவரும் யோசிக்கிறாரு, 4 பேர் மாதிரி நம்மளும் நல்லா இருப்போமே. வெளிநாட்டுக்கு வந்துக்கிறார். வெளிநாட்டுக்கு வந்து குறிப்பிட்ட காலம் சம்பாதிச்சு வீடெல்லாம் கட்டிட்டு இவர் யோசிக்கிறாரு, மாஷால்லா வீடு தான் கட்டியாச்சு தானே, காசும் இருக்குது, போனா நல்லண்டு. அவள் வீட்டில் சொன்னாங்களா, இவ்வளவு செஞ்சிட்டீங்க, ஒரு வாகனத்தையும் வாங்கி வீட்டில் போட்டால் நல்லது தானே அப்படின்ட்டு புதிய வீட்டை கட்டி இன்னும் குடி போகலை, இன்னும் கொஞ்ச நாள் நிற்கிறாரு. நின்று ஒரு வாகனத்தை வாங்கி வீட்டுக்கு முன்னால் வாகனத்தை அடித்தாச்சு. இப்போ இவர் போகிறதுக்கு, நாட்டுக்கு போகிறதுக்கு ரெடி. சாமான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்களே நாட்டுக்கு போகிறதுக்கு, இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி போகிறதுக்கு இடையில மவுத். செய்தி போகுது ஊருக்கு. இப்போ என்ன செய்கிறது? கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாச்சு, வீடு கட்டியாச்சு, வாகனம் வாங்கியாச்சு. இப்போ கோல் போகுது, என்ன செய்கிறது? மையத்தை இங்கே அடக்கவா அல்லது அனுப்பவா? இல்லை இப்படி கஷ்டப்பட்ட மனுஷனை நாங்கள் பார்க்காம எப்படி அவர் அடக்கிறது? நாட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி ஃப்ளைட்டில் பிடிச்சி அனுப்பிட்டாங்க. அங்கே இறக்கினா இப்போ குடும்பங்கள் போய்க்கிறாங்க விமான நிலையத்துக்கு. இப்போ இவரை எப்படி ஊருக்கு கொண்டு போகிறது? சொன்னாங்க, அவரோட கார் தான் இருக்குது, அல்ல இன்னும் பிரயாணமே பண்ணலை, வாங்கினது முத மையத்தை ஏற்றலுமா, அதிலே என்ன செய்கிறாங்க, ரெண்டுக்கு ஏற்றுறாங்க. ரெண்டுக்கு ஏற்றியாச்சு. இப்போ கொண்டு போய் எங்கே குளிப்பாட்டி கவன் பண்ணுறது? புதிய வீடு, இன்னும் மக்கள் போகலை. முத மையத்தை கொண்டு போனால் வீடு நல்லா வைக்கும். அப்போ என்ன செய்யுங்க, அம்மா வீட்டில் அடக்குங்க. பார்த்தீங்களா எப்படின்ட்டு? அவர் சம்பாதித்த வீடு அவருக்கு உதவலை, அவர் வாங்கிய வாகனம் அவருக்கு உதவலை. இதுதான் உலக வாழ்க்கை. அல்லாஹ் என்ன சொன்னான்? ஃபலா தகுர்ரன்னக்குமுல் ஹயாத்துத் துன்யா வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர். இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம், ஏமாற்றக்கூடிய ஷைத்தானும் உங்களை ஏமாற்ற வேண்டாம். நான் என்ன சொல்லண்டா, வீடு கட்டுறதெல்லாம் கூடாது, வாகனம் வாங்குறது கூடாது அல்ல. இதையெல்லாம் செய்து கொண்டு அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது? சில ஆட்களை பள்ளிக்கு போகலாம் தான் கொஞ்சம் பிஸி ஆகிக்குது. அல்லாஹ்வுடைய பள்ளி வாசலுக்கு வந்து தொழுவுறதுக்கு பிஸி. வாங்கின பயானுக்கு போவோம், வேற ஒரு கெஸ்ட் ஒரு ஆள் வீட்டுக்கு வந்து யாரு, நான் வேற ஒரு விஷயமா போகிறேன். அப்போ நமக்கு இந்த உலக வாழ்க்கையினுடைய இன்பங்கள், இந்த உலக வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள் அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும் தடுக்கிறது. எனவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லத்தாத், இன்பங்களை தகர்த்தெறிகிற, இன்பங்களை உடைத்தெறிகிற இந்த மௌத்தை நீங்கள் அதிகமாக ஞாபகப்படுத்துங்கள். மௌத்தா போனால் எங்கே போகிறீங்க? மௌத்துக்காக உங்களுடைய தயாரிப்புகள் என்ன? மரணத்துக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குரிய உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? உங்களுடைய இபாதத்துகள் எப்படி இருக்கிறது? உங்களுடைய பண்புகள் எப்படி இருக்கிறது? அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மரணத்துக்கு நாங்கள் எப்படி தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு பின்னால் அந்த மனிதனுக்கு ஒரு வரலாறு இருக்குது. இந்த வரலாற்றை நாங்கள் தான் எங்களுடைய வரலாறு எப்படி என்பதை தீர்மானிக்கிறோம். இப்போ ஒரு மனிதன் வாழ்றதால சில நேரம் அவன் பல்வேறு வகையான துன்பங்களோடு வாழ்கிறான். உதாரணமாக வறுமை, நோய், குடும்ப பிரச்சனை, இது மாதிரி பல வகையான சொல்ல முடியுமானது, சொல்ல முடியாதது என்று ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது.
அதுவும் சொல்ல போனால் மூமினாக ஒருத்தன் வாழ்றதா இருந்தால் பயங்கரமான பிரச்சனை, எல்லாத்துலேயும் பிரச்சனை. குடும்பத்தில் பிரச்சனை, பொருளாதாரத்தில் பிரச்சனை, நோயால் பிரச்சனை, எதிரிகளால் பிரச்சனை, தேவையில்லாத பேச்சு, இல்லாத வதந்திகள், இது மாதிரி பல வகையான பிரச்சனைகளோடு ஒரு மூமினாக வாழ்ந்தால் அவன் வாழ வேண்டும். என்னத்தை அவன் செஞ்சாலும் பிரச்சனை தான். பல வகையான அல்லாஹ் சோதிப்பான். இன்னல்லாஹ தஆலா இதா அஹப்ப கௌமன் இப்தலாஹும், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்தை விரும்புகிற போது அவர்களை சோதிக்கிறான். ஃபமன் ரதிய ஃபலஹு ரிதா, யார் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்றாங்களோ அவனுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். ஒமன் சகித்த ஃபலஹு சுகுத், யார் அல்லாஹ் மீது கோபிக்கிறாங்களோ அவனுக்கு அல்லாஹ்வோட கோபம் வரும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மூமினுக்கு பல வகையான துன்பங்கள் பிரச்சனைகள். அந்த மூமினுக்கு என்ன தெரியுமா விடிவு? மௌத்து தான் விடிவு. உலகத்தில் ஒரு மூமினாக வாழக்கூடியவனுக்கு மரணம் வரையும் பிரச்சனை வரும். ஒன்று இல்லாட்டி ஒன்று, பொருளாதாரம் இல்லாட்டி வேற பிரச்சனை, நோய், துன்பங்கள், பிரச்சனைகள் எல்லாம் வரும். மூமினாக வாழ்ந்தார் வருமா இல்லையா? வரும். ஒரு மூமினை பொறுத்தவரையும் அவன் மரணத்தின் போது நிம்மதி பெறுகிறான். அவன் வாழ்க்கையில் என்ன செய்கிறான்? நிம்மதியை பெறுகிறான். அதே நேரத்தில் இன்னும் ஒரு சாரர் இருப்பாங்க, அவங்க வாழ்றதால மற்றவனுக்கு பிரச்சனை. ஒன்று மூமினாக ஒருத்தன் வாழ்ந்தால் அவனுக்கு சோதனை. இன்னொன்று என்ன? இன்னொரு கெட்டவனாக ஒருத்தன் வாழும்போது அவனால் மற்றவனுக்கு சோதனை. ஏமாத்துறான் அடுத்தவனுக்கு துன்பம் கொடுக்குறான், அடுத்த வீடாக இருந்தால் பிரச்சனை கொடுக்குறான், பல வகையான பிரச்சனை. அவனால் பல பிரச்சனைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி நமக்கு சொல்கிற போது என்ன சொல்கிறாங்க தெரியுமா? கதாதா கான யுஹத்திசு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ர அலைஹி பி ஜனாஸத்தி, ஒரு ஜனாஸா கொண்டு செல்லப்படுகிறது. ஃபகால, சொன்னார்கள், முஸ்தரீஹுன் வ முஸ்தராஹுன், ஒன்று நிம்மதி பெறுகிறான் அல்லது நிம்மதி பெறப்படுகிறான். யார சொல்லலாம்? மல் முஸ்தரீஹு வல் முஸ்தராஹு, அது என்ன? நிம்மதி பெறுகிறான், முஸ்தரீஹு முஸ்தராஹு, ஒன்று நிம்மதி பெறுகிறான் இல்லைன்னா பெறப்படுகிறான் என்று ஏன் சொன்னீர்கள்? கால, சொன்னாங்க, அல் அப்துல் முஃமின் யஸ்தரீஹு மின் நஸபி துன்யா வ அதாஹா இலா ரஹ்மத்தில்லா, ஒரு நல்ல அடியானாக இருந்தால் இந்த உலக துன்பங்களில் இருந்து அந்த மூமின் விடுதலை பெறுகிறான். இன்னைக்கு அவனுக்கு விடுதலை. ஏன்? அவனுக்கு எல்லா சோதனையும் முடியுது. வெற்றி தான் இதுக்கு அடுத்த செகண்ட். இந்த உலகத்தினுடைய தொந்தரவுகளிலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நோக்கி அவன் பயணம் செல்கிறான். இன்னும் ஒரு அடியான், வல் அப்துல் ஃபாஜிர், கெட்டவனாக அவன் இருந்தால், யஸ்தரீஹு மின்ஹுல் இபாத் வல் பிலாத் வஷ்ஷஜர் வத்தவா, அந்த கெட்டவனிடமிருந்து இந்த உலகம் விடுதலை பெறுகிறது. ஒன்று, ஒரு மூமின் தன்னுடைய துன்பத்திலிருந்து விடுதலை பெற்று அல்லாஹ்வின் நிம்மதியை அடைகிறான், தன்னுடைய சோதனையிலிருந்து விடுதலை பெற்று அல்லாஹ்வின் ரஹ்மத்தை அடைகிறான். கெட்டவனாக இருந்தால் அப்பா போய் தொலைஞ்சிட்டான் சொல்லுவோமா இல்லையா? சில ஆட்களை, இனி இந்த சனியை இல்லை, இவனால பட்ட வேதனை அல்லாஹ் அக்பர் சொல்றோமா இல்லையா? சிலர். இந்த ரெண்டு பேரில் நாம் யார்? யோசிச்சு பாருங்க. மரணம் என்கிற இந்த நிகழ்வு வரலாற்றில் ரெண்டில் ஒருவராகத்தான் நம்மை காட்டும். ஒன்று, நம்ம மௌத்தா போகும்போது எத்தனை பேர் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வைக்கிறான், அப்பா இவன் சனியும் போச்சு சொல்றாங்களா இல்லையா? என்னப்பா மௌத்தா போய்த்தாரு, அல்ஹம்துலில்லாஹ் மூத்து தான் அப்படிமாங்க. சொல்ல மாட்டாங்க சில பேர். என்ன அதுக்குள்ள இருக்கும், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் மன்னிக்கட்டும், எவ்வளவு விஷயங்கள் நடந்து அப்படிமாங்களா இல்லையா? ஒன்று, மனிதன் நிம்மதி வருகிறான். இன்னும் சில பேர் மூத்தாயிட்டாரா, உண்மைக்கு சரியா தெரியுமா, சரியா உண்மை யார் அப்படிமாங்க. அந்த மௌத்தை தாங்க முடியல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தா போறாங்க. மௌத்து உண்மைன்னு நம்பிய உமர் இப்னு கத்தாப் வாளோட நிற்கிறாங்க. யாராவது மௌத்துன்னு சொன்னீங்க கழுத்தை சீவிர வேண்டாங்க. ஏன்? அந்த துன்பத்தை தாங்க முடியல, அந்த நல்ல மனிதரை இழக்க முடியல, அந்த நல்ல மனிதரின் பிரிவால் அந்த சமுதாயமே துன்பப்பட்டது. அபூஜஹல் மௌத்தா போகும்போது பெய்தா நாசமாக போன சொன்னாங்களா இல்லையா? இந்த ரெண்டில் நாம் யார்? அப்ப மரணங்கள் என்பது சில வரலாறுகளை உண்டாக்குகிறது. அந்த வரலாற்றில் நாம் எந்த பக்கத்தில் நிற்கிறோம் என்பதை மரணத்துக்கு முன்பு நாங்கள் எங்களுடைய வரலாற்றுக்கு எந்த பக்கத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று தீர்மானிக்க வேண்டும். இதுவும் இன்னொன்று. அடுத்தது என்னடா, இந்த மௌத்துக்கு பயந்து ஏதாவது ஏற்பாடு செஞ்சு தப்பலாமான்னு கேட்டால் ஏலா. எங்கேயாவது போய் மௌத்துக்கு பயந்து ஒளிஞ்சி ஓடலாமான்னு கேட்டால் ஓடலாம். எங்கே நீங்கள் இருந்தாலும் மௌத்து வரும். எந்த அளவுக்குன்னு சொன்னால், தன்னை காப்பாற்றுவாங்கன்னு நம்பியவர்களே தன்னை அழித்த வரலாறுகளை பார்த்திருக்கிறோம். வேலியே புள்ள மேஞ்ச மாதிரி நடந்ததா இல்லையா? சில ஜனாதிபதிகளுடைய வரலாறு தெரியும். தான் சாவக்கூடாதுன்னு பிளான் பண்ணி அவனே செத்து போய்த்தான்.
அவன் பிளான் பண்ணது அவன் சாகக்கூடாது. ஆனால் அந்த அப்பு அவனுக்கு தான் எல்லாம் வச்சான், செத்து போனான். உலகத்திலே மரணத்துக்கு பயந்து எங்கேயும் ஓட முடியும். ஐனமா குந்தும் யுத்ரிக்குமுல் மௌத், நீங்கள் எங்கிருந்தாலும் அந்த மௌத்து உங்களை வந்தடையும். வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஸய்யதா, பலமாக கட்டப்பட்ட கோட்டைக்குள் நீங்கள் இருந்தாலும் மௌத்து உங்களை வந்தடையும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறார். அப்போ மௌத்துக்கு பயந்து நாங்கள் எங்கும் ஓட முடியாது. மௌத்து என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிற விதி. நஹ்னு கத்தர்னா பைனக்குமுல் மௌத், மௌத்தை உங்களுக்கு மத்தியிலே நாங்கள் விதியாக்கி இருக்கிறோம். வமா நஹ்னு பிமஸ்பூகீன், அந்த மௌத்து விடயத்தில் எங்களை யாரும் மிகைக்க முடியாது. எங்க போறீங்க மௌத்துக்கு பயந்து? எங்க போனாலும் சரி எங்களை வெல்ல முடியாது. வலி குல்லி உம்மத்தின் அஜல், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு கால வரையறை இருக்கிறது. ஃபஇதா ஜா அஜலுஹும் லா யஸ்தஅகிருன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், அவர்களுக்குரிய அந்த தவணை வந்துவிட்டால் லா யஸ்தஅகிருன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், ஒரு வினாடி கூட பிந்தவும் மாட்டாது முந்தவும் மாட்டாது. மௌத்து வந்ததுதான், அதுக்கு எந்த ஏற்பாடும் செய்ய முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறோம். அது மாத்திரமல்ல, நாங்கள் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் இந்த மௌத்தை சந்தித்து கொண்டுதான் வாழ்றோம். நாங்களும் மௌத்தும் பின்னி பிணைந்தவர்கள். சில வினாடிகள் மௌத்தா போறோம், நமக்கே தெரியல. எப்படி மௌத்தா போறோம்? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா ஃபயும்சிகுல்லதி கதா அலைஹல் மௌத். மனிதன் தூங்குகிற போது அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, தூங்குறானே, தூங்குகிற போது அல்லாஹு தஆலா உயிரை தன்னுடைய கைக்குள் எடுத்துக்கொள்றான். இன்னும் சில பேருக்கு மௌத்தா போகும்போது தன்னுடைய கையில் உயிரை வைத்து எடுத்துக்கொள்கிறான். வல்லத்தி லம் தமுத் ஃபீ மனாமிஹா, தூங்கும் போதும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. ஃபயும்சிகுல்லதி கதா அலைஹல் மௌத் வ யுர்சிலுல் உக்ரா இலா அஜலி முஸம். யாருக்கு மௌத்தை அல்லாஹ் விதியாக்கிட்டான தூக்கத்திலே தூக்கிடுவாள். படுத்தாரு எழும்பலையாமே, எத்தனை பேரை கேள்விப்பட்டிருக்கோம். அல்லாஹ் சொல்றான், தூங்கும்போது எங்கட கையெல்லாம் உசிரிக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை, கனவு கண்டுட்டு படுக்கிறீங்க. தூங்கும்போது எங்கட கையில் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், டைம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ரிட்டர்ன் அனுப்பிட்டு, அதனால தான் அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து ஆகியா துவாவதுமா இல்லையா? அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து ஆகியா எப்போதும் தூங்கும்போது. தூங்கி எழும்பி அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாத மௌத்தி. அஹ்யானா என்னது? பாத பாத பாதமா அமாத்தஹு அவைலேஹி நுஷூர். மௌத்தா போய்க்க போகிற உசிறு தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அதான கருத்து. அப்போ மௌத்து என்பது, தூக்கம் என்பதும் மௌத்து தான். அல்லாஹ் சொன்னா அப்போ எங்க கையெல்லாம் இருக்குது, தேவை டைம் இருக்குது. ஆளுக்கு இன்னும் கொஞ்சம் 10 வருஷம் வர திருப்பி டெய்லி போகிறது வர மாதிரி தான் இருக்குது. எங்களோட உசுறு ட்ராவல் பண்ணி தான் இருக்குது. அல்லாஹ் இடத்துல போகிறதும் மறுக்க வாரதும் அல்லாஹ் ரிட்டர்ன் அனுப்புறதும் இப்படி தான் இருக்குது. எனவே இந்த மௌத்து என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குது. அதே நேரத்தில் மௌத்து அல்லாஹ் சொல்றான், வஜாஅத் சக்ரத்துல் மௌத், மௌத்து என்பதற்கு ஒரு மயக்கம் இருக்குது. சக்ராத்துல் மௌத்தும் என்ன? மரண மயக்கம், மரண போதை. அல்லாஹ் சொல்றான், வஜாஅத் சக்ரத்துல் மௌத்து பில் ஹக், சக்ரத்துல் மௌத் என்பது உங்களுக்கு வந்துவிட்டது. ذَلِكَ مَا كُنْتَ مِنْهُ تَحِيدٌ, இதுதான் நீங்கள் விரண்டோடி கொண்டிருந்தது. மௌத்து, மௌத்துக்கு பயம். எல்லாருக்கும் மௌத்துக்கு பயம் தானே? யாராவது மௌத்தை விரும்புகிற ஆளுக்கு இருந்தால் கொஞ்சம் தூக்கி காட்டுமா, தூக்கி காட்டுமா. நான் விருப்பம் இல்லை, சும்மா தூக்கிட்டீங்க. எல்லாருக்கும் மௌத்துன்றது விருப்பம் இல்லை. இதை நான் சொல்லலை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு இருக்கிறாங்க. எப்படி? மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்பல்லாஹு லிகாஅஹு, உங்களில் யார் அல்லாஹ்வை சந்திப்பதை ஆசைப்படுகிறாரோ அவரை சந்திக்க அல்லாஹ் ஆசைப்படுகிறார். யார் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கிறானோ அவரை சந்திக்க அல்லாஹ் வெறுக்கிறான். அப்ப ஆயிஷா நான் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களில் யார் தான் மௌத்தா போகிறத விரும்புகிறோம்? யாருக்கும் விருப்பம் இல்லை தானே, அது எப்படி சாத்தியம் அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி அல்ல, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அது விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி விளக்கம் அல்ல. மௌத்தா போகிற நேரத்தில் மனிதனுக்கு சக்கரத்துல் மௌத் என்று இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யதூபு தௌபத மா லம் யுகர்கிர். ஒரு மனிதனுடைய தொண்டைக்குள்ள அந்த தொண்டைக்குள்ள உயிரை அடைகிற நேரம் அந்த ஒரு சவுண்ட் ஒன்று வரும், கேட்டுக்கிறீங்களா? மௌத்தா போகிறவங்கிட்ட தண்ணி இறங்கலாம்பாங்க, தண்ணி இறங்காது.
தண்ணியை ஊற்றுனீங்கன்னா ரிட்டர்ன் வரும்.